எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். தொடர்ந்து 2வது நாளா இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. குறிப்பா ஒரு பிரேக் அவுட்ன்னே சொல்லலாம். ஆல் டைம் ஹைக்கு நியர் பைல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இன்னைக்கு ரைஸ் ஆனதுல முக்கியமா நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் நிஃப்டி பேங்க்ஸ் இதுல பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் பேங்க் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா ஃபால் ஆனது மீடியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ், கன்சியூமர், ஃபார்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கா இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆனது நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், ஆயில், ஆட்டோமொபைல், பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டாக் தான் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகுது. குளோபல் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஏஐ பபிள் மேல இருக்கக்கூடிய அந்த ஃபியர் நீங்கினதுனால ஏன்னா NVIDIAவுடைய இந்த ப்ராஃபிட் குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஐடி ஸ்டாக்ஸ்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வியூ கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் எல்லாமே இந்த ஏஐ ஃபியர்ல தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஏஐ ஃபியர் நீங்கினனால ஆல் ஓவர் மேஜர் மார்க்கெட் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆகுது. இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு அடுத்து வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பேங்க்ஸ் ஸ்ட்ராங்கா ரீபவுண்ட் ஆயிருக்கு. பட் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னாக்கா, நேத்திக்கே நம்ம பார்த்தோம். நிஃப்டி ஒரு கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கும் நிஃப்டி கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். கிளியரா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்ப இதே பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி எஸ்டர்டேவே பிரேக் அவுட். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 டேஸாவே பிரேக் அவுட். பிரேக் அவுட் குடுத்துட்டு அதுக்கு உண்டான ஆல்மோஸ்ட் டார்கெட் நியர் பைல ட்ரேட் ஆகுது. இந்த பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்து பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா, லைக் டோஜி மாரி ஃபார்ம் ஆயிருக்கா? இதே போல சென்செக்ஸ் எடுத்து பாருங்க. சென்செக்ஸும் ஒரு கிளியரான ஒரு கேண்டில் தான். ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கேயே பிரேக் அவுட் ஆயிருச்சு. எஸ்டர்டேவே பிரேக் அவுட் ஆயிருச்சு. நிஃப்டி தான் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி பிரேக் அவுட். அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் அகைன் மேல ரைஸ் ஆகலாம். எப்போதுமே ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகும்போது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி வரக்கூடிய நவம்பர் மந்த்லி எக்ஸ்பைரி செவ்வாய்க்கிழமை இருக்குது. ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆவறதுனால, ஹியர் ஆஃப்டர் இந்த ரீடெஸ்ட் எடுக்கிறது கூட மார்க்கெட் கீழ ஃபால் ஆகலாம். 26,050ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா, சி இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் ரொம்பவே கிராஜுவலா இந்த வேல தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இங்கிருந்து இந்த வேல தான் எக்ஸாக்ட்டா மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த ட்ரெண்ட் மட்டும் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 26,150 ட்ரேட் பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா, இம்மீடியட்டா ஒரு 60 பாயிண்ட் 50லேருந்து 60 பாயிண்ட் வரைக்கும் ஷார்ப்பா ஃபால் ஆயிடும். ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. 26,170, 175க்கு பிலோல ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். டுவோர்ட்ஸ் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கூட ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதனுடைய டார்கெட் லெவல் ரீச் ஆயிருக்கு. ஓகே. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதனுடைய டார்கெட் லெவல் ரீச் ஆயிருக்கு. இப்ப இந்த பேங்க் நிஃப்டி பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் லைக் இந்த மாரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இதனுடைய மூவ்மெண்ட் இருக்குது. ஒரு 4 நாள் ரைஸ் ஆகுது. அகைன் 4 நாள் ஒரு 2 நாள் ஃபால் ஆகுது. இந்த ஒரு வேல தான். இப்ப அடுத்து இந்த சைக்கிள் ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுக்கான கரெக்ஷன் மோட் அகைன் வரணும். பேங்க் நிஃப்டி லைக் டோஜி கேண்டில் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இந்த வேல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் நியர் பைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. எக்ஸாக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் நியர் பைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டில ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இப்ப இம்மீடியேட் சப்போர்ட்னா பேங்க் நிஃப்டிக்கு 59,050 இருக்கும். இப்ப ரைட் நவ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 59,347ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதே போல சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கிளியர் பிரேக் அவுட். சென்செக்ஸ் கிளியர் பிரேக் அவுட். தட் இஸ் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சென்செக்ஸ். சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு கிளியர் பிரேக் அவுட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் தான்.
ஒன்லி திங் மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் அப் ஆயிருக்கு. அந்த கேப் ஃபில்லிங் ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. ஓகே. கேப் ஃபில்லிங் ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. பட் இதுலயுமே நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம வச்சு ட்ராக் பண்ணுங்க. மார்க்கெட் உடைய ட்ரெண்ட ஃபைண்ட் அவுட் பண்றது தான் பட் இனிஷியல் வொர்க். ஓகே. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, கிளியரா இந்த சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு இது ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வருது அப்படின்னா, வித்தின் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகுற வரைக்கும், இந்த ட்ரெண்டுக்குள்ள ட்ரேட் ஆகுற வரைக்கும் கிளியர் அப் ட்ரெண்ட் தான். இன்னைக்கு பாருங்க என்டையர் டேவும் இதுக்குள்ள தான் இருக்கு. லாஸ்ட் ஹவர்ல கூட கரெக்ட்டா ஃபால் ஆன மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட்ல டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ கிளியர் அப் ட்ரெண்ட். அப்போ ஒன்ஸ் இந்த டவுன் இந்த இந்த லோ வந்து பிரேக் ஆகும்போது, அதாவது 85,000 எக்ஸாக்ட்டா சொல்ல போணும்னா 85,520 இந்த லெவல வந்து நோட் பண்ணிக்கோங்க. 85,520க்கு பிலோல இந்த ட்ரெண்ட ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா? இல்ல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதா? கிளியரா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஜோன்க்கு வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். 84,960 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு ஒரு மேஜர் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இம்மீடியேட் சப்போர்ட் அப்டின்னா, உங்களுக்கு வந்து 85,250 இருக்கும். 85,250 அண்ட் பாட்டம் சப்போர்ட் வந்து 84,950. ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது இந்த ட்ரெண்ட். லைக் வந்து ஒரு 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 படிக்கட்டு மாரி இருக்குது பாருங்க. கிளியரா மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்குள்ள தான் போதா? ஸோ வித்தின் அப் சைடு போனாலும் சரி, டவுன் சைடு போனாலும் சரி, இந்த டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, கிளியர்லி ஒரு கரெக்ஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல முக்கியமா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனது நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ், சோழமண்டலம் ஃபினான்ஸ், HDFC பேங்க், ஜியோ ஃபினான்ஸ். ஜியோ ஃபினான்ஸ் வந்து பொசிஷனலா பிரேக் அவுட் ஆயிருக்கு. SBI கார்டு, ஆக்சிஸ் பேங்க், பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆயில் கம்பெனிஸ் எனர்ஜி செக்டார். ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வித்தின் ஒரு 1 ஆர் 2 டேஸ், 1 ஆர் 2 வீக்ஸ் ட்ரேட் பண்றவங்க இந்த பர்ட்டிகுலர் செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்களும் உங்களுடைய அனாலிசிஸ எடுத்து பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நிஃப்டி ஸ்மால் கேப், மிட் கேப் பத்தியும் சொல்லுங்க அப்டின்ட்டு. ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து நிஃப்டி ரைஸ் ஆனா கூட, ஸ்மால் கேப், மிட் கேப் வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு பாருங்க. டே டைம் ஃப்ரேம் எடுக்கும்போது ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பும் சரி, மிட் கேப்பும் சரி, இன்னைக்கு வந்து ஃபால் ஆயிருக்கு. பட் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. பட் ஸ்மால் கேப் வந்து இனிமே ஒரு கரெக்ஷன் வந்துட்டு கூட அகைன் வந்து ரைஸ் ஆகலாம். ஃபைன். நெக்ஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயில் வென்எவர் இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட் வந்து கிளியர் டவுன் ட்ரெண்ட் தான். ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் நியர்பைல டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கரெக்ஷன் தான் குடுக்குது. 53.50ங்கிறது வந்து ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸா ட்ரேட் ஆகுது. பட் ரைட் நவ் வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஓகே. இந்த ஜோன்ல டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. இங்க எல்லாம் கட் பண்ண மாரி இங்க வந்து கட் பண்ணல. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஹியர் ஆஃப்டர் இந்த ஜோன் தான். அதாவது டாப்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆவும், பாட்டம்ல இந்த சப்போர்ட் ஆவும். அதாவது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 5330 ரெசிஸ்டன்ஸ் ஆவும். பாட்டம் சப்போர்ட்ங்கிறது 5190, 195ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டாவும் இருக்கு. ஸோ இத வந்து இன்னுமே நம்ம எப்படி ட்ராக் பண்ணணும்? வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இருக்குது. சரி. இப்போ அகைன் இது டவுன் ட்ரெண்டா மாறப்போகுது அப்படிங்கிறத இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல ஃபால் பண்ணுங்க. இப்போ இதுக்கு பிலோல மார்க்கெட் வந்து குளோஸ் ஆகுது. ஒரு 1 ஹவர் கேண்டில் இதுக்கு பிலோல குளோஸ் ஆகுது. அதாவது 5295க்கு பிலோல ஒரு கேண்டில் குளோஸ் ஆகுது. 1 ஹவர் கேண்டில் குளோஸ் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ். 2வது பாயிண்ட் இந்த இடத்துல பாருங்க. டபுள் டாப் ஜோன்ல இருக்குதா? இங்க ஒரு டாப், இங்க ஒரு டாப்.
டபுள் டாப் ஜோன்ல இருக்கா? 3 வந்து நமக்கு இங்க பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஷார்ப்பா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். பிகாஸ் திஸ் இஸ் a range bound market. Okay. This is range bound market. ஸோ ஒன்ஸ் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ரொம்பவே ஷார்ப்பா ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 5195 நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.